நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாமை சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். 10 முந்திரி, 10 திராட்சை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் பச்சைப்பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 70% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 70% அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாமையை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாமை நல்லா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா சாமையும் பச்சைப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேன் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாமை சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.